இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா தாயும் இல்லை தாரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும். சாப்பிடணும் ஒரு லெபானு சரியோ நீ கையை விட்ட சிம்பிளாக பத்து குடிக்கலாம் பிள்ளால் வந்து டீ ஒரு ரைஸ் சாப்பிட்டா ரெண்டு ஃப்ளேவராக என்ன பண்ணாங்க மத்தனம் கைஸ் அதை காலேஜ் போவோமான்னு தெரியல வந்து லெபான் பார்த்துருக்கோம் லெபான் ஜிஎஸ்டிலே கிடைக்கும் இன்னும் அவ்வளோ ஜிஎஸ்டியில் கிடைக்கும் விசாரணை ஜிஎஸ்டி ஸோ நான் சாப்பிடாம பிளாக் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு இது பேர் என்னது டிசி பேர் லெபான் இல்லையா இதுக்குன்னு பிஸ்டாசியோ பக்லாவா பக்லாவா Eu queria copiar, eu mana? Dia kas. Maya. Oh dia kas ya. Yo dia kas ya. Macam nak kantin tak kerana. Kelamba kong. Ini base yang orang base yang main kudu. Apa? Mau lagi lah. Kita macam episode dah. Ini episode dah. Berapa? ரெசிபி சொல்றேன். ஆமா இதுதான் கான்செப்ட். ஆரியா வந்து நம்ம ஸ்கிரீன் பிளேலாம் வந்து ஆஃப்டர் ஸ்கிரீன் தான் ஆன் ஸ்கிரீன்லாம் கிடையாது. ஆதி நீ முடிய விட கூடாதையா இல்ல நானும் அதான் யோசிச்சுட்டு பிடிக்காதாண்டா டேய் எதுவும் அடியில் க்ரீம் மாதிரி இருக்கு இது மில்க் கேக் தான்டா பேசுது மில்க் கேக்கா தரமா இருக்கு க்ரீம் குடிச்சா ஞாபகம் மாப்பிள்ளைக்கு வந்து நிறைய கெஃபேஸ் மாதிரி இனிப்பேட் மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் Cookies பாக்குமா நல்லா இருக்கு எல்லாமே நம்ம மக்களும் 25 பேர் ஓ என்ன 25 பேர் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பரவதமலை வேலை வந்து 136 பேர் பார்த்துருக்காங்க அது ஏன் ஓ என்னோட நவட்டினாயா அது கையடியா ஏய் இதே மாதிரி வாங்கும்போது வீடியோ எடுத்துட்டாரு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றோம் புரியல அப்படியே வீடியோக்காக எல்லாமே சாப்பிடலாம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க நானும் என் மாப்பிள்ள ஆதியும் மறைமலை நேரில் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் மாப்பிள்ள ஐயோ அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பிரியாணி என்ன மச்சான் அந்த பிரியாணி எவ்வளோ அது வந்து இப்போ
ஜூனியர் ஆமாயா, நீ வராம நான் vlog எப்படியா? என்னையா அது? சொல்லியா அந்த பிரியாணி சொல்லியா? ஆமா நல்லா இருந்துச்சு அந்த பிரியாணி. நான் வரலையா அப்போ? வரலையா அப்போ? சாரி மாப்பிள்ள வரல. தண்ணியை குடிக்கலாம்டா. ஜூனியருக்கு போனோம், மறைமலை நகர்ல இருக்க ஜூனியருக்கு போனாங்க மட்டும் என்னன்னா இந்த சைஸ் கூட கிடையாது, இந்த சைஸ் இந்த தட்டு சைஸ். இந்த வீட்டுல மீந்து போனத அந்த வெளியே தெருவுல போறவங்கன்னா ஒரு தட்டுல போட்டு லைட்டா தட்டி தருவாங்க. அந்த மாதிரி அடி பிரியாணி எடுத்து தட்டி தரலாம். சரி, டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அது குறை சொல்ல முடியாது. குவான்டிட்டி வட்டி 300 ரூபா. ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி ரேட்டு 300 ரூபா. ஒரு சிக்கன் ஃப்ரைன்னு மாப்பிள்ள தான் வாங்கலாம். நெய் சமைக்க நெய் இல்ல போல, தலைக்கு வைக்கிற தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டாங்க. தேங்காய் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைல தேங்காய் போட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, எம்எம் நகர் வந்து அருமையான ஏரியா. அங்க இருக்க மக்கள்லாம் வந்து தங்கமான மக்கள். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா, தாயும் இல்லை தாரமும் இல்லை. மாப்பிள்ள போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வரல, நம்ம வாகட என்ன பேசிட்டு இருந்தா ஷார்ட் ஃபிலிம். மாப்பிள்ள வந்து நிறைய கதை வச்சிருக்கியா? என்ன மாதிரி கதை? இப்போதைக்கு மாப்பிள்ள என்னன்னா 22 வருஷமா ஒன்லைன் மட்டும் தான் எழுதிருக்கான். அந்த ஒன்லைன் வச்சுதான் கதையை பில்ட் ஆகும். எதுல விட்டோம்? மாப்பிள்ள ஷார்ட் ஃபிலிம் ஒன்லைன் மட்டும் வச்சுட்டு 22 வருஷம் ஒன்லைன் 22 வருஷமா அதே தான் இருக்கு. காத்து வலுவாடிக்குது. இது எங்கயா? ஏன் மைக் உட்காருங்க வாயா. மைக் இங்க இருக்குடா, கவரை காணோம். வீடு என்னமோ ஒரு சம்பவம் யூடியூபர்க்குலாம் நம்ம சம்பவம் நடக்கும். அடிக்கடி நீனே ஃபிளாஷ் அடிச்சுட்டு இருக்க, உனக்கு தனியா ஃபிளாஷ் அடிச்சுருக்கா? சரி, என்ன கலந்து பேசுங்க. எங்கேயா வந்திருக்கோம், திருப்பி அதை ஆரம்பிக்கிறோம் பாரு. ஒண்ணும் இல்ல, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுல ஒரு பாலத்துல தன்னந்தனியா உட்காந்து இதுக்கு 1008 தடவை இதுக்கு முன்னாடி மாப்பிள்ள ஃப்ரெண்டு கூட போயிருக்கோம். ஒரு தாட்டி கோபி சொன்னேன், அவர் பேர் கிருஷ்ணரி. ஓகே, நீ என்ன இங்கே அடிக்க வீடியோலாம் அடிக்காத. செல்ல பேர் 1008 தடவை ரோட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு தாட்டி பாலத்தை கடல காட்டுறது நின்னதே கிடையாது. பாட்டை உள்ள போட்டுட்டு காதே கேட்காத பாட்டு சவுண்ட் வச்சுட்டு போவோம். மாப்பிள்ளை கானா பாடுறது அந்த சானா பிச்சை கத்தி மிட்டாய் டூன்னு நான் ஒரு மாப்பிள்ளை கானா பண்ணி பிடிக்காது. டென்ஷன். ஆமா, எப்படின்னா நான் நடுவில் உட்காந்துருப்பேன். மாப்பிள்ளை இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு, இந்த தாயாளி இந்த பக்கம் உட்காந்துருப்பான். இவன் இங்க இருந்து பாட்டு போடணும், அவன் அங்க இருந்து இன்னொரு பாட்டு போடணும். சரியான சடப்பத்துல ஒரு சம்பவம். என்ன மாப்பிள்ள அது சொல்லி ஆகணும். மாப்பிள்ள ஆக்சுவலா நானும் மாப்பிள்ளையும் இது என்ன வண்டிடா? இது ஹோண்டா சிவிகா, ஹோண்டா SP 125ல கிளாம்பாக்கம், அந்த கூடுவாஞ்சேரியில இருந்து கிளாம்பாக்கம் வர ஸ்மூத்தா வண்டி போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்தப்போ கிளாம்பாக்கத்துல 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இருக்கு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ கிட்ட ஒரு கிராஸ் பண்ணுவாங்க. 7 ஸ்கிரீன் சினிமாஸ் கிராஸ் பண்ணுவாங்க. நம்மால பிரேக் அழுத்திருக்கான், பிடிக்காது. அந்த கிராஸ் பண்ண வராங்களே எப்பவுமே ஒரு
கிராஸ் பண்ற இடத்துல ஒரு கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் போயிட்டு இருக்காப்ல. நம்மால நிறுத்த முடியல. என்ன பண்ணி இங்க இருந்தே ஓன்னு கத்திட்டேன் நானு. எப்படி ஒரு 10 மீட்டர் முன்னாடி கத்த கத்திட்டே போயிருக்கானோ அந்த ஆள் நவரல. லைட்டா கால்ல ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஏத்தி இறக்கிட்டான். போயிருக்காங்க. வண்டி நின்றுச்சு. வண்டி ஆஃப் ஆச்சு. இப்படி தள்ளுறான் வண்டி அந்த ஸ்கூட்டி தள்ளுவோம் இப்படி அது மாதிரி தள்ளிட்டு ஓடுறான். மாட்டினா அடி உரிச்சிருப்பான். அங்க எல்லாம் பின்னாடி ஒண்ணு கட்டுட்டாங்க. ஹெல்மெட் நான் ஏன்னா இவனை நம்பி நான் பின்னாடி ஹெல்மெட் போட்டு உட்காந்துருப்பேன். கீழே விழுந்துருவான் அப்படின்னு. சீரா இருந்துச்சு. சரியான சிரிப்பு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கோம். நானும் கேமரா எடுக்கிற தம்பியும் நானும் கேமரா பேரு ஆசீர்வாத். நானும் அவனும் நின்னுட்டு இருக்கோம். ட்ரிபிள் இ சாரி ஈஸியா ஈஸி என்ன ப்ரோ நீங்க ரோல் நம்பர் 12. சரி நம்ம நின்னுட்டு இருக்கோம். அங்க வாங்கலாம்னா அழுத்திட்டு போறான்னு திருன்னு. ஏன்னா மாப்பிள்ள பைக் எடுத்தா நுப்பாட்டே மாட்டான். பிரேக்கே பிடிக்க தெரியாது. ஒண்ணு பிரேக்கே பிடிக்க தெரியாது. இல்லன்னா என்ன பண்ணுவான், ஓட்டிட்டு இருக்கப்ப பிரேக் பிடிச்சிட்டே ஓட்டுவான். எப்படி ஃபுல்லா திருவுறான். போகல என்னடா திரு பார்த்தா பிரேக்ல காலை அழுத்திக்கிட்டே திருவுறான். வண்டி 40 இதுல அதான் பண்ணிட்டு இருந்தான். மாப்பிள்ள வண்டி வந்து விண்டேஜ் ஓட்டிட்டு இருந்தான். ரைட் சைடு கீர் இருக்குமா, ரைட் சைடு கீர் இருக்கும், லெஃப்ட் சைடு பிரேக் இருக்கும். பழைய காலத்து ஆள்லாம் அப்படி இருப்பாங்க. மாப்பிள்ள அவுட்ஃபிட்டுக்கு நான் எப்பயுமே ஃபேன். அவனை பத்தி ஓல்ட் ஸ்கூல் டி-ஷர்ட்யா பார் லுக்க பாருங்க. அந்த கிளாஸ் என்னோட டி-ஷர்ட்யா. டி-ஷர்ட்டோட பேண்ட் ரொம்ப சிரிப்பு. மாப்பிள்ள வந்துட்டு ஒரு உண்மையை ரிவீல் பண்ணும். போட்டிருக்கு லேடிஸ். என்னடா சொல்லு சில்தான் மாப்பிள்ள போடுறேன் கண்டென்ட்ல. என்ன அடுத்து எங்க கடல்ல போனா இந்த கதை. நாங்க ஒரு தாட்டி பீச்சுக்கு போயிருந்தப்ப மச்சான் அது என்ன கடை இலுமினாட்டி பைபிள் என்னென்னமோ பேசிருக்காங்க. அப்போ முக்கியமா ஒருத்தன் கேட்டிருக்கான், பைபிள்ல அவனும் அவன் சைட் அடிக்கிற பிள்ளை ஒண்ணு சிறுவாயின்னு போட்டிருப்பான்னு கேட்கான். வேற வேலை இல்லையா அந்த ஆளுக்கு. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். இங்க ஒருத்தன் கூட சரி விடுங்க, அது ஏதோ அது ஒரு வந்து ஒரு இது வச்சுக்கலாம். பைபிள் வந்து ஒரு புனித புத்தகம். அதுல இவன் ஒண்ணு சேருவானா ஒண்ணு அவன் ஒண்ணு கழிச்சு போறான். அவ்வளவு சீரியஸா கான்வர்சேஷன். லைக் அன்னைக்குதான் வாழ்நாள்லயே உனக்கு எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள நடுவுல சீரியஸா அவனும் இன்வால்வ் ஆகுறன்னு வந்து மொக்க வாங்கிட்டான். லைட்டா மொக்கையா போட்டுட்டாங்க. நாளைகளோட ஒண்ணு சிந்திக்கிறோம். அப்புறம் அந்த போலீஸ் தர வாங்கணும். ஸ்டூடெண்ட் தான் அது இன்னைக்கு ஒரு நாள் ஈஸியா கார் வாங்கி 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ஈஸியாரா ஒரு 2-3 மாசம் இருக்கும். கோவளம் போனேன். போயிட்டு என்னடா தம்பி இங்க வீட்டுல இருக்காங்க என்னடா அப்படின்னு போலீஸ் கேட்டாங்க. இல்லை சார் இந்த மாதிரி சும்மா சுத்தம் ஒன்று வீக்கெண்ட் தான் போயிட்டேன். நானும் வெளியே நின்றுட்டே இருந்தேன். உள்ள போனாரு காருக்குள்ள. நான் கேட்கவே இல்லை. பட்டுன்னு கையை ஓங்கிட்டாரு. நானும் இப்படியே இருந்தேன். மாப்பிள்ள வந்தான். மாப்பிள்ள வந்துட்டு ஐடி கார்டு இருக்கியா, இந்த மூவ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. டிப்ஸ். போலீஸ் அடிக்கிறான் மாப்பிள்ள. ஸ்டூடெண்ட் தான் சார், ஒன்றும் பிரச்சனை ஸ்டூடெண்ட் தான் விடுங்க. நாங்க எல்லாரும் பேக்ல லக்கேஜ் அது மாப்பிள்ள எப்பயும் ஒரே ஒரு பேக் தான் எடுத்துருவோம். எஸ்பி பேக். எஸ்பியோட பிராண்ட் அம்பாசிடர் மாப்பிள்ள தான் என் காலேஜுக்கு. சரி அது விடுங்க. பேக் ட்ரிப்புக்கு என்னென்ன எடுத்துட்டு வரீங்க? சோப்பு சீப்பு எதுவும் வேண்டாம். துண்டு இல்ல சரி அது கூட அனாவசியம். ட்ரெஸ் துண்டு எட்டு வந்தாயா? எதுக்கு? அதே துண்டுயா? என்னையா துண்டு எடுத்து வந்தாயா? மாப்பிள்ளை ஒரு பாட்டுகள் போட்டுருக்கேன். ஒண்ணும் இல்ல, நெய்மர் ஜெர்சியும் ரொனால்டோ ஜெர்சியும் ரெண்டுத்தையுமே போடல. என்னத்தை போட்டுருப்பான்னு தெரியல. 2 ஜெர்சி எடுத்துன்னு வந்தாப்ல. 2 ஜெர்சி எடுத்துன்னு வந்துட்டு என்ன போட்ட? யார் ஜெர்சியில போட்ட? வடக நண்பர். உங்களுக்கு வந்து காலேஜ் லாக்ல வடக நண்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நான் நேற்று தான் போட்டேன். இன்னைக்கு இதே போட்டுக்கிறேன். அப்புறம் டெய்லி ஒரே டீச்சர் போடான்னு செருப்பாடி கூடாது. அவனுக்கு தெரியுது, ஓட்டுன்னு தெரியுது.